நம்ம பெரும்படம்லாம் அவர் ஒன்றும் எடுத்துல, குறும்படம்லாம் எடுத்திருக்கிறாரு அவர். சென்னை வந்து விருகம்பாக்கம் பகுதியில் எல்லாம் தங்கி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. வளசரவாக்கத்தில் இருந்திருக்காரு. அப்போ ஒரு துணை நடிகையோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு, பூஜான்னு சொல்லிட்டு. அப்படியே பழக்கம் நாளடைவில் அவங்களுக்குள்ள ரொம்ப அந்யோன்யத்தை உண்டு பண்ணியிருக்கு. அப்படியே வாழ்ந்திருக்காங்க, பேலன்ஸாக பேராக போயிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து விழுப்புரம் மாவட்டம் பில்ராம்பட்டு பகுதியில் தான் அவர் மர்டர் ஆகி கிடக்கிறாரு. ஆனால் அவரோட நேட்டிவ் வந்து சவுத் சைடுன்னு சொல்கிறாங்க. அவரை ஜெயக்குமார் பேர். இப்போ இவர் பழக்கத்தில் வந்து பூஜாக்கிட்ட நிறையா பணம் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஒரு 5 lakhs அந்த மாதிரி பணம் கொடுத்துட்டதா சொல்கிறாங்க. அந்த பூஜா யாரு சார்? ஒரு துணை நடிகை, அவங்க நடிகை தான். அப்புறம் பணம் கொடுத்தது, அந்த பணத்தை திருப்பி கேட்டதாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்ள ஜெயக்குமார் வற்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ என்ன செய்கிறாங்க, பூஜா திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பலை, பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியாது அப்படிங்கக்குள்ள தன்னோட தோழி, பெண் தோழி துர்கா மற்றும் தேவா, ஐயப்பன், குப்புசாமி, 2 ஜொனேல் 18 வயசு கீழே உள்ள 2 பசங்க எல்லாம் சேர்ந்து அவரை வரவழைச்சி அங்கே ஒரு வாழைப்பள்ள பக்கம் வரவழைச்சி அவரை மர்டர் பண்ணுறாங்க. மர்டர் பண்ணி போட்டாங்க. ஆனால் 7ஆம் தேதி தான் பாடி செக்யூர் ஆகுது. மேபி மர்டருக்கு முன்னே நடந்திருக்கணும் அப்படின்றது தான் தகவல். அந்த பாடியை வந்து பிஎம்க்கு அனுப்பிட்டு, விழுப்புரம் ஜிஹெச்சுக்கு அனுப்பிட்டு, நுண்டியம்பாக்கம் ஜிஹெச்சுக்கு பாடி அனுப்பிட்டு, அப்புறம் ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க, ஸ்பெஷல் டீம் ஒன்று அமைக்கிறாங்க. அமைச்சு அந்த செல்ஃபோன் லொக்கேஷன்லாம் வச்சு பார்த்தா, ஏன்னா அது காடு பகுதியாக இருந்திருக்கு. ஃபுட்டேஜுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூவேஷன் இல்லை அந்த இடத்துல, விவசாய பூமியாக இருந்திருக்கு. சவுக்கு தோப்பு இது மாதிரி ஃபுட்டேஜ். சவுக்கு தோப்பில் ஒரு பக்கம் நுழைஞ்சி ஏதாச்சும் ஒரு பக்கம் வெளியாகிடலாம்.